நேரலைன்னு சொல்றாங்க. நானும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்க வந்திருக்க பத்திரிகைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆயிட்டாரு. நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிடுவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவியன் சொன்னது மாதிரி 3 மணிக்கு போன் அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ள இருந்து இப்படி பார்த்துட்டு அண்ணே இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுண்ணே. ஐயோ நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்க. டைரக்டர் உள்ள இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் அவன் தூங்குலே இருப்பான்னு துரும்புலே இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு போன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துரு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இப்போ எனக்குள்ள குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தாரு, திறந்து விட்டிய. அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினாரு, இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சிருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க. இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்றது அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனா எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லா பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இந்நேரம் தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா. டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் கம்மியா இருக்கு, நிறைய திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.